ஓகே, குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குவான்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் உங்களுக்கு ப்ரீவியஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா கோடிங் டீகோடிங் என்னோட கிளாஸ் பார்த்துருந்தோம். அதுல ஆல்ரெடி ஒரு சம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ்காண்டி கொடுத்துருந்தேன். எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் மாதிரி போட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெசிஃபிக்கா ஒரு சம் வந்து நம்ம பிபிடில இருந்தே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எல்லாருமே போட்டீங்களா? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துதா? சோ வந்துச்சா இல்ல எனி டிஸ்கஷன் எதுவும் பண்ணணுமா? ஆன்சரோட சேர்த்து எல்லாருக்கும் பண்ணி போட்டு பாத்தீங்களா? என்னாச்சு, போட்டு பாத்தீங்களா இல்லையா? ஏதாவது சாட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் எல்லாருக்கும் வந்துச்சா? ஏன்னா கோடிங் டீகோடிங் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசிக்ஸ் வந்து ரிவிஷன் மாதிரி நம்ம கொடுப்போம். கோடிங் டீகோடிங்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ரிவிஷன்ங்கிறத விட சம் மாதிரி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. சோ அது எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா அப்படிங்கறது மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க. வாய்ஸ் வந்து ஆடபிள் இல்லையா? வாய்ஸ் கேக்குதா மத்தவங்களுக்கு? வாய்ஸ் வந்து ஆடியபிள் மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் இது கேக்குதா? எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஆடிபிளா இல்லையா? ஓகே, மத்தவங்க கேக்குற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அஸ்வினி, குருலாம். சோ தாரணி, ஒரு நிமிஷம் உங்களோட செக் பண்ணி பாருங்க எதுவும். ஓகே, சரி, ஓகே. மத்தவங்க எல்லாருக்குமே ஆடியபிளா தான் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு சாட்ல. சோ தாரணி மட்டும் உங்களோட வந்து செக் பண்ணி பாருங்க ஒன்ஸ். நீங்க எதுவும் அன்மியூட்ல எதுவும் போட்டிருக்கீங்களா இல்ல வேற எதுவும் சவுண்ட் இல்லாத மாதிரி கேட்டிருக்கலாம்ட்டு பாத்துக்கோங்க. சரி, இப்போ அந்த சம்ஸுக்கு வரலாம். சோ அந்த ப்ரீவியஸா கொடுத்த சம்முக்கு ஆன்சர்ஸ் வந்து வந்துச்சா இல்லையா அப்படிங்கறது மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. சோ அதை வந்து போட்டு பாக்க, இல்ல எனக்கு வந்து டீட்டெயிலா எனக்கு எப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் சொல்லுங்க மேம் அப்படின்னா நான் எனக்கு கான்செப்ட் மட்டும் சொல்றேன். இல்ல எனக்கு வந்துச்சுக்கு மேம் ஆன்சர் நோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் எனக்கு என்னங்கறத சாட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின் வந்து, ஓகேவா? ஐ திங்க் ஆர்ஆர்பியா இல்ல பேங்கிங் ஆர்ஆர்பியா இல்ல ரயில்வே ஆர்ஆர்பியான்னு தெரியல. அதுல கேட்ட கொஸ்டின் தான், ஆர்ஆர்பில கேட்ட கொஸ்டின். சோ இப்ப எவ்ரி ஒன் கிளியர் தான்? என்ன சம் கொடுத்தேங்கிறது மேபி எதுவும் தெரியாம இருக்கா? ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் 1 வீக் ஆயிடுச்சு. போன வீக்ல நம்ம இது எடுத்தது. சோ எந்த சம் கொடுத்தேங்கிறதே உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. சரி, ஓகே. சரி, அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கலாமா? சே சம்திங் பா, ஏதாவது என்ன அதுக்கு ஆன்சர்ஸ் வேணுமா இல்ல நம்ம அதுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. சோ அதோட கான்செப்ட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, சோ அந்த சம் வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 27. அதான் நான் கொடுத்துருந்தேனா? நான் என்ன கேக்குறீங்க? பிராக்டிஸ் டெஸ்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 27 மீன்ஸ் உங்களுக்கு கொடுத்த சம் அதுதானா இல்ல நீங்க அது வேணும்னு சொல்லி கேக்குறீங்களா? சம் நம்பர்லாம் எதுவும் தெரியல. ஓகே, ஓகே. அந்த சம் வந்து 27ங்கிறதா? சரி, ஓகே. அது வந்து கான்செப்ட் மட்டும் நான் என்னங்கிறத மென்ஷன் பண்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்கீங்க நம்பரோட. நான் அந்த கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரை சொல்லாத அந்த லாஜிக் வந்து அவங்க வந்து ஒண்ணு அப்ளை ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் நான் திரும்ப அகைன் அகைன் கேட்டது. அங்க வந்து வவல்ஸ் அண்ட் கன்சனன்ஸ் நம்ம கோடிங் டீகோடிங்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைப் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதாவது ஸ்பிட்டிங் மெத்தடு, ரிவர்ஸ் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். அது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்ல விட்டாச்சு. அதுக்காக தான் நான் திரும்ப அகைன் வந்து அந்த இடத்துக்கு வருது. ஓகேவா? சோ இப்போதைக்கு இந்த இது வந்து இருக்கட்டும், நான் ரைட் பண்றதுக்கு. ஓகேவா? சரி, கன்சனன்ட் அண்ட் வவல்ஸ் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வவல்ஸ் நமக்கு தெரியும் என்னென்ன, ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகேவா? கன்சனன்ஸ் மீன்ஸ் இதை தவிர மீது எல்லா வேர்ட்ஸுமே நம்ம கன்சனன்ட் சொல்லுவோம். இந்த பேசிக் தான் அந்த சம்முக்கு வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வவல்ஸை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்பபெட்டிக்ல அரேஞ்ச் பண்ணுங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது அப்படி என்ன வந்திருக்குங்கிறத மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ஏ, ஐ மட்டும் தான் அதுல வந்து வவல்ஸ் வேர்டா இருக்கும். மீதி இருக்க எல்லாத்தையும் அதே ஆல்பபெட்டிக்ஸ்ல
ரிமைனிங் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். அடுத்தது பண்ணும்போது BIIHONUY இப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? சோ இதே மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா வர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வர்ச்சுவல்ங்கிற போது AI வரும், ULRTV. AIUங்கிறது வவல்ஸ்ல, மீதி இருக்கிறது அப்படியே நம்ம வந்து ஆல்பபெட்ஸோட பண்றோம். ஓகேவா? சோ அப்ப ஃபைனலா ஆன்சர் இது ஆப்ஷன் படி கிடைக்கும்னா PIVLSTW. ஓகேவா? இதுதான் அதுக்கான ஆன்சர். கிளியரா? ஓகே, சோ இந்த கான்செப்ட் அன்னைக்கு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். கோடிங் டீகோடிங் நீங்க பாத்தீங்கன்னாவே இதை தவிர இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அதுல அப்ளை ஆகும். ஓகே, அந்த 1 ஹவர்ல நமக்கு வந்து என்னென்னலாம் அந்த சம்முக்கு தேவைப்பட்டுச்சோ அந்த கான்செப்ட் சொல்லியிருந்தோம். இந்த சம்முக்கு வவல்ஸ் அண்ட் கன்சனன்ட்ஸ் நம்ம அதை கிளாஸ்ல பார்க்காதனால நான் ஒன்ஸ் அகைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிளியரா? நம்ம 4 லாஜிக்குமே வரல, 5 டைப்புமே எனக்கு வரலன்னா உடனே நீங்க இந்த வவல்ஸ் கன்சனன்ட்ஸை வச்சு செக் பண்ணுங்க. ஓகே, சோ அது எப்படி செக் பண்றீங்கன்னா வவல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, மீதி எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கன்சனன்ட்ஸ் எல்லாத்தையும் மீதி இருக்கிறதெல்லாம் அது ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகே, அரேஞ்ச் பண்ணிட்டு ஆட் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆட்னா இதான் 1, இது 1 சொல்லுவோம். அடுத்த லெட்டர் 2, இது 3, இது 4. இந்த சம்முக்கு நான் சொல்றேன், அது முடியல ஆன்சர். ஓகே, சோ 1 2 3 4 இதுல ஆட் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டரால ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தாவே தெரியும். ஏங்கிறது என்னவா இருக்கும்? பியா இருக்கும். அடுத்து ஐங்கிறது ஐயாவே அப்படியே வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து ஜீனா ஹெச்னு வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அச்சு அப்படியே வந்திருக்கு. ஓகே, என் வந்து ஓன் வந்திருக்கு, அந்த என் அப்படியே வந்திருக்கு. டி யூங்கிறது ரிப்ளேஸ் ஆயிருக்கு, ஒய் அப்படியே வந்திருக்கு. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்காங்கன்னு? சோ இது எப்படி இந்த இடத்துல ஆன்சரா வந்திருக்குன்னா ஆல்பபெட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, வவல்ஸ் கன்சனன்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸை மட்டும் நெக்ஸ்ட் லெட்டரால அங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, ஈவனை அப்படியே பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இவ்வளவு லாஜிக்ஸ் வந்திருக்கு. இது மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 கான்செப்ட் அங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறைய போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ஓகே இந்த 5 லாஜிக்குமே வரலன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்களாவே வந்து அந்த இடத்துல போய் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இது கிளியர் தானே? இன்னும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நிறைய சம்ஸ் வந்து போட்டு பாருங்க. நிறைய பிராக்டிஸ் செட்ல இருக்குது. அதுல இன்னும் எதுவும் தெரியல, இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க அந்த சம்ம வந்து இந்த மாதிரி சொல்றதை விட டைப் பண்ணிருங்க. ஓகேவா? சம்ம வந்து டைப் பண்ணுங்க. இந்த சம் அப்படின்னா என்கிட்ட புக்ல வந்து நான் பாக்குறதை விட நீங்க அந்த சம்மா காட்டுனீங்கன்னா எல்லாருக்குமே அதை அப்படியே ஷோ பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்ட கொஸ்டின். அதனால இது மாதிரி பாத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு பார்க்க போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? சோ அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்போதும் போல அஸ் யூஷுவலா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். அதாவது அதோட கான்செப்ட்ல நீங்க நல்லா கிளியரா இருந்தீங்க, அதோட பேசிக் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நான் பேசிக் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்குள்ள போலாம். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராஃபிட். ஓகே, பி ஃபார் ப்ராஃபிட். ஓகே, சோ ப்ராஃபிட்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ராஃபிட். ஓகேவா? எதை விட? காஸ்ட் பிரைஸை விட. எஸ்பிங்கிறது செல்லிங் பிரைஸ், சிபிங்கிறது காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்னா என்னது? நம்ம விக்கிற விலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்னா என்னது? அந்த பொருளை நமக்கு விலை வாங்கியிருப்போம் பாத்தீங்களா, அதோட விலை தான் காஸ்ட் பிரைஸ். ஓகே, கிளியர்? அதுல நீங்க சேல்ஸ் பண்ற பிரைஸ், அதாவது நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகேவா? ஒரு பென் வந்து 5 rupeesக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க வந்து என்ன பண்றீங்க? 7 rupeesக்கு சேல்ஸ் பண்றீங்க. ஓகே, இது வந்து செல்லிங் பிரைஸ். அப்போ இதுதான் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இப்போ நமக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது செல்லிங் பிரைஸ் கிரேட்டரா இருக்கு. அப்ப கண்டிப்பா ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட்? 2 rupees இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல தான் கேட்பாங்க. வெறும் நமக்கு வந்து எவ்வளோன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க, பர்சன்டேஜ்ல கேட்பாங்க. ஓகே, சோ பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதுதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கேட்கும்போது. எனக்கு இங்க ப்ராஃபிட் 2 ரூபான்னு தெரியும், அதுவே நான் பர்சன்டேஜ்ல வேணும்னா என்ன பண்ணுவேன்? அப்ப 2 டிவைடட் 100. அப்ப 5 டைம்ஸ்னா சோ அப்ப இங்க என்ன அர்த்தம்? 40% எனக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியரா? எவ்ரிஒன் கிளியர்? சோ ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கணும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகே, பர்சன்டேஜ்னாவே 100க்கு கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். காஸ்ட் பிரைஸ் 5 ரூபாய், 5 ரூபாய்க்கு 2 ரூபாய் லாபம்னா அப்ப 100க்கு எவ்வளோ? அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட்.
நீங்க எப்போதுமே ஒரு இந்த இடத்துல வந்து இந்த இடத்த என்ன சொல்றது ஃபார்முலா மாதிரி மக்கப் பண்ணாதீங்க. பர்சன்டேஜ் கேக்குறாங்களா உடனே அப்போ ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 இப்ப எல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே அப்படின்னா கண்டிப்பா மறந்து போயிடும். என்ன சொல்றது மக்கப் பண்ணீங்கன்னாவே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐடியா வந்து ஐடியாவா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல வராது. ஓகே நீங்க வந்து இந்த இடத்துல புரிஞ்சு போடுங்க. ஓகே சோ எனக்கு வந்து ₹2 ப்ராஃபிட் கிடைக்குது. எவ்வளவுனா ₹5க்கு ₹2 ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 100 அதாவது 100%க்கு எவ்வளோ அப்படின்னு கிடைச்சீங்கன்னா 40% அப்படின்னு வரும். ஓகேவா ஓவரால் கிளியரா? ஓகே சோ இதே கான்செப்ட் தான் லாஸ்க்கு. இப்போ லாஸ்க்கு பண்றேன். லாஸ்க்கு என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க லாஸா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா கிளியர்? இப்போ அதே கான்செப்டே வச்சுக்கலாம். இப்போ வந்து காஸ்ட் பிரைஸ் ₹7 எடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் வந்து ₹5 எடுத்தோம்னா இதுல என்ன தெரியுது? கண்டிப்பா எனக்கு வந்து அங்க லாஸ் நடந்திருக்கு. எவ்வளவு லாஸ் நடந்திருக்கு? ₹2 லாஸ் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ அதே கான்செப்ட் போடுங்க. ஆனா இங்க என்னது காஸ்ட் பிரைஸ் ₹7. ஓகே 2/7 into 100. ஓகே சோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா நார்மலா பாயிண்ட்ல வரும். ஓகே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ல வச்சு போட்டுக்கோங்க. ரிமைனிங் 3 சோ சம்திங் 14 பாயிண்ட் சம்திங் வரும். இது ரெண்டையும் 2 வரும். ஓகே சோ இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா சோ 28.2 4% வந்து லாஸ் அப்படின்ட்டு வரும். ஓகே கிளியரா? சோ இங்க என்ன இருக்குது? செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸோட அந்த கம்பாரிசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செல்லிங் பிரைஸ் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா அங்க ப்ராஃபிட் நடக்கும். காஸ்ட் பிரைஸ் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா அங்க லாஸா இருந்திருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இது காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜோட. சரி ஓகே இப்போ நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் கேக்குறாங்க. இதுதான் அதிகமா இப்ப கேக்குறது. செல்லிங் பிரைஸ் இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ் தான் உங்களை கேக்குறாங்க. ஓகே அப்படின்னா என்ன பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ்னா இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் அங்க ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்கணும். ஓகே ப்ராஃபிட்னா இப்ப ₹2 ப்ராஃபிட்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா 102 போடணும். 100க்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இன்னும் இதை கிளியரா எப்படி போடலாம்? இல்லைன்னா 100 போட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனக்கு லாபம் கிடைச்சிச்சுன்னா நான் 100ஓட பிளஸ் பண்ணுவேன். லாஸ் கிடைச்சிச்சுன்னா 100ஓட மைனஸ் பண்ணுவேன். இது நமக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லாஜிக் தான். நான் இங்க ₹2 ப்ராஃபிட்ங்கிறனால நான் 102ங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? எவ்வளவுக்கு? 100க்கு. எல்லாமே 100க்கு பண்றோம். அப்போ காஸ்ட் பிரைஸ் இன்டு காஸ்ட் பிரைஸ். கிளியரா? இதுதான் செல்லிங் பிரைஸ்க்கான மெத்தட். ஓகே சோ செல்லிங் பிரைஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. மேல இந்த இடம் 102ங்கிறது வச்சுக்க வேண்டாம். 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட்னா 100ஓட பிளஸ் பண்ணுங்க, லாஸ்னா 100ஓட மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு? 100க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு? காஸ்ட் பிரைஸ்க்காக கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்ப இன்டு காஸ்ட் பிரைஸ் போட்டு வர ஆன்சர் தான் செல்லிங் பிரைஸ். ஓகே சரி இப்ப இதுவே காஸ்ட் பிரைஸ் கேட்டா என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே ரீரைட் பண்ணிக்கோங்க. இந்த காஸ்ட் பிரைஸ் இந்த சைடு வந்துட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் ஜஸ்ட் ரீரைட் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப செல்லிங் பிரைஸ் இங்க வரும் இன்டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இதுதான் காஸ்ட் பிரைஸ் புரியுது. சோ எவ்ரி ஒன் கிளியரா? ஏதாவது ஒண்ணு வந்து கரெக்டா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அதாவது எப்படி வருதுங்கிற கான்செப்ட தெரிஞ்சு போடுங்க. போட்டுட்டீங்கன்னா ரிமைனிங்க வந்து அப்படியே நீங்க ரீரைட் பண்ணிக்கலாம். சோ எவ்ரி ஒன் கிளியர்? சரி ஓகே நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கவுண்ட். ஓகே சோ டிஸ்கவுண்ட் இல்லாம இப்போலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேக்குறதே கிடையாது. ஓகேவா? டிஸ்கவுண்ட்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்றது. டிஸ்கவுண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ டிஸ்கவுண்ட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட் எப்போ வரும்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பத்தியே பேசல. ஓகே எப்போ வரும்னா மார்க்டு பிரைஸ்னு ஒரு கான்செப்ட் வரும். செல்லிங் பிரைஸ் பார்த்தோம், காஸ்ட் பிரைஸ் பார்த்தோம். எம்பி ஃபார் மார்க்டு பிரைஸ். மார்க்டு பிரைஸ்னா என்னன்னா இப்போ வந்து ஹோல்சேல் கடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனில அங்க பண்றவங்க தான் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி அவங்களுக்கு தெரியும் எவ்வளவுலாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு செலவா இருக்குன்னு. சோ அதுக்கு ஒரு டேட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ரேட்டு. அங்க இருந்து நிறைய என்ன சொல்லுவாங்க ஃபுல்லா ஹோல்சேல் கடையில எல்லாமே வந்து வாங்குவாங்க. ஹோல்சேல் கடையில இருந்து நார்மலான கடைக்கு வரும், ஷாப்க்கு வரும், நம்ம போய் வாங்குவோம். ஓகே அப்ப இவ்வளவு பேர் கை மாறி வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாமே ஏத்தி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகே சோ அப்போ என்ன ஆகுதுன்னா டிஸ்கவுண்ட பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அதுதான் என்னன்னா அந்த டிஸ்கவுண்ட். ஓகேவா? இது எவ்ரி ஒன் கிளியர்? ஓகே வெரி குட்.
பிரைஸ் அப்படின்னு வந்துச்சுனாவே டிஸ்கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து செல்லிங் பிரைஸ் பண்ணணும். இப்போ இதுவே எனக்கு டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுத்தா இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுங்க. அதுவே டிஸ்கவுண்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடம் தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜ்ல இருக்கா இல்ல வெறும் டிஸ்கவுண்ட் அமௌண்டாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ பர்சன்டேஜ்ங்கிற போது அப்ப இதை எப்படி எழுதணும்னா இதே நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வச்சு நான் ரீரைட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு செல்லிங் பிரைஸ் கேக்குறாங்க. டிஸ்கவுண்ட் வச்சு செல்லிங் பிரைஸ் கேக்குறாங்க. செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு இப்போ இங்க என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் இங்கிட்டு வரும்போது பிளஸ் மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆகுது. இந்த டிஸ்கவுண்ட் அங்கிட்டு வரும்போது என்னவாயிடும்? மைனஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அப்போ எம்பி பிளஸ் டிஸ்கவுண்ட்னு வந்துடும். ஓகேவா? கிளியரா? இதுல இருந்து ஜஸ்ட் ரீரைட் பண்ணிருக்கேன். நான் பர்சன்டேஜ்க்குள்ள போல. இது நார்மலான டிஸ்கவுண்ட் மெத்தட் தான். இன் கேஸ் டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜ்ல கொடுத்தா இது எப்படி எழுதணும்னா செல்லிங் பிரைஸ் MP 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு எழுதணும். டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜோட. அவ்வளவுதான். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? சோ டிஸ்கவுண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா மட்டும் செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது ஜஸ்ட் மார்க்கெட் பிரைஸ காமனா வெளியே எடுக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ 1 அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? பிளஸ்ங்கிறது இங்க மைனஸ் ஆகும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல வரனால. ஓகேவா? கிளியர்? இது ரெண்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? மாத்தி மாத்தி போட்டுறது. பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும். வெறும் நார்மலா அமௌண்ட் கொடுத்தா ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணா போதும். ஓகே, கிளியரா எவ்ரிவன்? ஏன்னா பர்சன்டேஜ்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம திரும்ப வந்து ரீரைட் பண்றதுக்காக தான் அந்த 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணி நார்மலான செல்லிங் பிரைஸ்க்கு கொண்டுட்டு வரோம். ஓகேவா? அதனால இந்த ஒரு ப்ரொசீஜர் எக்ஸஸா வரும். ஓகே, கிளியரா இது வரையும்? சோ இதுதான், இவ்வளவுதான் ஐ மீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்ஸ். இது கிளியர்னா சம் வந்து நல்லாவே கரெக்டா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்ப நம்ம சம்குள்ள போலாமா? இதை தவிர 1-2 சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில கான்செப்ட் சொல்ற மாதிரி இருக்கும். அதை வந்து அங்க நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்ங்கிறது இப்ப நம்ம பார்த்ததுதான். சரி, ஓகே. இப்ப இந்த சம் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சம். A man spends in 3 months as much as he earns in 2 months. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்ட்னர்ஷிப்லயும் இந்த பேசிக் வரும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்லயும் இந்த மாதிரியான கான்செப்ட் வரும். இந்த இன்கம் வச்சு வரக்கூடிய மெத்தட். இப்போ இது ப்ராஃபிட் லாஸ் வச்சு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேன் வந்து ஸ்பெண்ட்ஸ் இன் 3 months as much as he earns in 2 months. ஓகே, அவங்க 2 மாசத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதை விட வந்து என்ன பண்றாங்க? 3 மாசத்துல அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? செலவு பண்ணிடுறாங்க அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How much does he save out of an annual income of rupees 24,000? ஓகே, அப்போ அவங்களோட யார் அது? இங்க டவுட்டா இல்ல அங்க பின்னாடி பேசுறீங்களா? ஏதோ மியூட்ல போட்டுக்கோங்க. என்ன பண்ணு, இங்க ஏதோ டவுட் கேக்குற மாதிரியும் இருக்குது, பின்னாடி பேசுற மாதிரி இருக்கு. மியூட் எப்பவுமே போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, how much does he save out of an annual income of rupees 24,000? ஓகே, சோ அப்ப 24,000 அவங்களோட ஆனுவல் இன்கமா இருந்துச்சுன்னா எவ்வளவு அப்ப சேவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் பேசிக்க வச்சு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை வச்சு நான் ஈஸியா சொல்லிடுறேன். ஓகே, எப்பவுமே நம்ம டைரக்டா ஷார்ட்கட் போனா நம்ம புரியாது. ஓகே, நான் எப்படி அந்த இடத்துல ஷார்ட்கட் அப்ளை பண்ணேன்ட்டு, அதனால பேசிக் சொன்னதுக்கு அப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெட் எக்ஸ்ங்கிறத மந்த்லி இன்கம்ங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு எங்க இன்கம் எவ்வளவு மந்த்லி தெரியாது, இயர்லி தான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நான் மந்த்லி இன்கம் வந்து எக்ஸ்என் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ 3 மந்த்துக்கு இங்க என்ன இருக்கு? எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம கான்செப்டா எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 3 மந்த்துக்கு அவன் வந்து ஏர்ன் பண்ணது எவ்வளவா இருக்கும்? ஓகேவா? 3 months வந்து ஏன் வந்து என்ன பண்ணலாம்? 3x போடலாமா? ஒரு மாசத்தோட சேலரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ 3 மாசத்துக்கு 3x அப்படித்தானே? ஓகே, அப்போ ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? அதாவது செலவு பண்ணது எவ்வளோ? 2 மாசத்துல செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன் 2 months. ஓகே, சாரி 2 monthsல 3 months. ஓகே, ஸ்பெண்ட்ஸ் இன் 3 months. ஓகேவா? 3 மாசத்துல அப்படின்னு அர்த்தம். இங்க கவனிச்சு எழுதிக்கோங்க. ஸ்பெண்ட் வந்து 3 months எவ்வளவுன்னா 2x. ஓகேவா? 2 மாசத்துல சம்பாதிக்கிறத தான் அவங்க என்ன பண்றாங்க? 3 மாசத்துல செலவு பண்றாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அப்ப 3 மாசத்துக்கான சம்பளத்தை நம்ம எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கிளியரா? இது
3 மந்த்ஸ்க்கு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துல நான் எவ்வளவு செலவு பண்றேன் அப்படிங்கறத நான் பார்த்திருக்கேன். அவ்வளவுதான். இது 2x. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், சேவிங்ஸ் எடுக்கலாம். நார்மலா சேவிங்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். சேவிங்ஸ்னாவே இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்மட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு இன்கம் மைனஸ் அது எவ்வளவு நமக்கு இன்கம் வந்திருக்கோ அதுல இருந்து நம்ம செலவு பண்ணதை மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கதான் சேவிங்ஸ். ஓகே, கிளியரா? இப்ப இந்த கான்செப்ட்ல தான் நான் இங்க அப்படியே அப்ளை பண்றேன். சரி, இந்த சைட்ல நான் அப்படியே போடுறேன். இந்த இடத்துல சேவிங்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு இன்கம் எவ்வளவு 3x. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு 2x. ஸோ மைனஸ் 2x. இப்போ நம்ம இது எல்லாமே எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஓவரால் 1 இயர்க்கு கண்டுபிடிக்கல. ஓகேவா? 3 மந்த்ஸ். அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும்னா டிவைடட் 3 பண்ணணும். இன்கேஸ் எனக்கு 6 மந்த்துக்கு கேட்டா நான் டிவைடட் 6 பண்ணுவேன். 1 இயர் கேட்டா டிவைடட் 12. ஓகேவா? கிளியரா? சோ அதை கரெக்டா பார்த்து போடணும். எனக்கு இங்க 3 மந்த்ஸ் தான் கான்செப்ட் கொடுத்துருக்கனால நான் டிவைடட் 3 போடுறேன். இங்க 3 போடலன்னா கொஸ்டினே ஆன்சரே ராங் ஆயிடும். ஓகேவா? சரி, 3x வந்து 2x போச்சுன்னா ரிமைனிங் x/3. ஓகே, x/3. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற இடத்துக்கு 24,000 நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஏன்னா இப்ப வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம், மந்த்லிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு கேக்குறது கொஸ்டின் ஆனுவலுக்கு எவ்வளவு சேவ் பண்ணுவான்னு கேக்குறாங்க. அதனால நான் என்ன பண்றேன், ஆனுவலுக்காக 24,000 டிவைடட் பை 3. ஏன்னா இங்க வரதுதான் எக்ஸுக்கு பதிலா நான் 24,000 அங்க அப்ளை பண்றேன், வேற ஒன்னும் இல்ல. சோ இங்க அதை கேன்சல் பண்ணுங்க. எத்தனை டைம்ஸ் வரும், 8 into 3s are 24. அப்ப இங்க என்னன்னா எனக்கு 8,000 அவங்க சேவ் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். கிளியரா? இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மெத்தடே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியரா எவ்ரிவன்? எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஷார்ட்கட்ல எப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போதுமே இந்த இடத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க 3 மந்த்ஸ், இங்க 2 மந்த்ஸ். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னது, 1 தான் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா இங்க டைரக்டாவே 24 டிவைடட் பை எத்தனை மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பென்ஸ் என்னவோ அதை தான் எழுதணும். டிவைடட் 3 போட்டுருங்க டைரக்டா. ஓகே, சோ இவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து நாட் நீடட். ஓகே, இன்கேஸ் எனக்கு 6 மந்த்ல கொடுக்குறாங்கன்னா அப்ப டிவைடட் 6 போடுங்க இங்க டைரக்டா. ஆனா எனக்கு என்ன வரணும்னா டிஃபரன்ஸ் வந்து இங்க இடத்துல வந்து எனக்கு 1 வரணும். 6னா இங்க எனக்கு 5 மந்த்ஸ் தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் வரும் சம்மு. நீங்க அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? சோ 6 மந்த்ல வந்து ஏர்ன் பண்றத 5 மந்த்ல செலவு பண்றான் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்க 24,000 டிவைடட் பை 6 போட வேண்டியதுதான். ஓகேவா? கிளியரா எவ்ரிவன்? சோ இது மாதிரி வந்துச்சுன்னா ஷார்ட்டா இப்படி போட்டுருங்க. ஓகே, அது எப்படி வந்துச்சுங்கிற கான்செப்ட் தான் இப்ப நான் ஃபுல்லா போட்டது. அப்போ இங்க எனக்கு ஆன்சர் என்ன வரணும், ஆப்ஷன் 3 இஸ் 8,000 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல. சரி, எந்த சம்ல எந்த இடத்துல டவுட்னாலும் நீங்க உடனே கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்டோட நெக்ஸ்ட் சம் போக வேண்டாம். ஏன்னா இன்கேஸ் சில இதுல வந்து இதோட ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் சம்க்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, சோ திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் சம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the printed sale price of a book. நான் ரீட் பண்றதை விட நீங்க இண்டிவிஜுவலா ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்க மைண்ட்ல வந்து அதோட கண்டென்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க கேக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்லயும் நீங்க ரீட் பண்ணி நீங்க தான் சொல்யூஷன் போட போறீங்க. அப்போயும் அந்த இடத்துல அந்த ஹேபிட் வரணும்னா இங்க இருந்தே அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? So the printed sale price of a book is rupees 120. So ஒரு புக்கோட சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சசிவ் அதாவது 2ன்னு சேர்த்தே எழுதிக்கோங்க. அடுத்த 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்படி கொடுக்கும்போது the selling price is rupees 84. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுக்குறாங்க, if the first discount was 12.5%, find the rate of second discount. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒரு புக்குக்கு. அதுல ஒரு டிஸ்கவுண்ட சொல்லிட்டாங்க, இன்னொரு டிஸ்கவுண்ட நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? இதை எப்படி ஈஸியா எழுதலாம்னு பாருங்க. டிஸ்கவுண்ட்னாவே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் என்ன பண்ணுது, செல்லிங் பிரைஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இங்க வந்து பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்சன்டேஜ்ல வரல, நார்மலா டிஸ்கவுண்ட் தான் வந்திருக்கு. ஓகே, டைரக்டாவே நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 12.5%. அப்போ 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வரும்,
87.5%. This is first discount. இது கிளியர் தானே எல்லாருக்கும்? அடுத்தது ரெண்டாவது டிஸ்கவுண்ட். அதை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதை எக்ஸ் எடுக்கும்போது 100 மைனஸ் X%. இப்படி எழுத வேணாம், இப்படிதானே எழுதணும். ஓகே, ஆஃப் எதுக்கு இது எல்லாமே, இந்த 120ங்கிற புக்குக்கு. கிளியர்? சோ இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு என்னவா ஆகுது, ரேட்டு 84 ஆகுது. அவ்வளவுதான். கொடுத்துருக்க அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், சாரி தியரிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை நான் மேத்தமேட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். உங்களுக்கு சம்முலயே சொல்யூஷன் இருக்கும். அதை நீங்களே ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பழகிட்டீங்கன்னாவே நீங்களே அதை வந்து கரெக்டா ஃபார்மட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கிளியர்? டிஸ்கவுண்ட்னா என்ன பண்றோம், எதுவா இருந்தாலும் 100 தான் பேஸ். 100ல இருந்து மைனஸ் பண்றோம். சோ 12.5ங்கிறப்போ 100ல மைனஸ் போச்சுன்னா 87.5%. அடுத்தது ரெண்டாவது நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்டூ எதுல இந்த டிஸ்கவுண்ட் நடக்குது, இந்த 120ங்கிற அந்த ஒரிஜினலான மார்க் பிரைஸ்ல நடக்குது, ஈக்குவல் டு 84. கிளியரா? இதை வந்து சில பேர் எப்படி போடுவாங்கன்னா 87.5% ஆஃப் 120 எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க. திரும்ப அந்த ஆன்சர் ஒன்று வருமா, அதுல இருந்து அகைன் ஒரு 110 இந்த இதை மெத்தட் போடுவாங்க. 100 மைனஸ் X% ஆஃப் அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவல் டு 84. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. இது எல்லாமே நான் ஒரே ஸ்டெப்ல போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, சோ கான்செப்ட் எவ்வளோக்களோ நம்ம வந்து ஸ்டெப்ஸை குறைச்சு போடுறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இதை நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த பார்ட் மட்டும் தான் எனக்கு தேவை. நான் இதை மட்டும் வச்சுட்டு இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான நான் எல்லாத்தையும் ஒரு சைடா எடுத்துட்டு போயிடுறேன். இங்க 200s இருக்கா, சோ அதுக்கப்புறம் இங்க ஒரு 120 இருக்கா. சோ இந்த இடத்துல ஃபுல்லா, சாரி 120 வந்து மேல இருக்கு, மல்டிபிகேஷன்ல இருக்கு. சோ அது வந்து டிவைட்ல தான் வரணும். சோ 120 இந்த 87.5. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்க ஒரு 84 இருக்கா, அந்த 84 தான் இங்க நான் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்ல. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இங்க 10 கேன்சல் பண்ணிடலாம். சோ இது 4 டேபிள் அடிக்கலாமா, 3 டைம்ஸ். அடுத்து இந்த 3 டேபிள் அடிக்கலாம், 7. அடுத்து இங்க 87.5, இங்க வந்து 5 டேபிள் அடிக்கலாமா, ஓகே 17. திரும்பவும் அகைன் இதை 5 டேபிள் அடிக்கலாம், 4 டைம்ஸ் வரும். 3.5. சரி, ஓகே. சோ வேற ஓகே, இங்க ஒரு 10 இருக்கா, இதையும் அடிக்கலாம். ஓகே, சோ மீதி எதுவும் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கா? ஓகே, சரி. இப்போ இது எல்லாத்துலயும் எல்லாமே மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். சோ 7 × 2s are 14. ரிமைனிங் ஒரு 4 இருக்கா. சோ மினிமைஸ் எப்பவுமே நீங்களும் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஸ்பேஸ்ல இந்த சைடு நான் போட்டுக்கிறேன். 7 × 2s are 14, 14 × 4. 36 divided by இங்க 0.7. ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல இருக்குது பாருங்க. இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க ஒரு டிஜிட்ல பாயிண்ட் இருக்கு. தெரியும் நிறைய பேருக்கு, தெரியாதனாலும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பருக்கு பாயிண்ட் இருக்கா, அப்ப பாயிண்ட் எடுக்க ஒரு 0 நான் மேல சேர்க்கிறேன். கீழே என்னவாயிடும், ஹோல் வேல்யூவா ஆயிடும் 7. ஓகே, கிளியரா? சரி, இப்போ இந்த இடத்துல 7ஆல கேன்சல் பண்ணுங்க. எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ். ஓகேவா? சோ அப்ப 18 எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, கிளியர்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்னும் எனக்கு 100 மைனஸ் எக்ஸ் இருக்கு, ஈக்குவல் டு 80. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. எவ்ரிஒன் கிளியரா? அப்ப எக்ஸ் என்னவா வரும், இந்த இடத்துல நான் ஸ்பேஸ்ல எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு போறப்போ நான் பிளஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 100 மைனஸ் 18 வந்துடும். ஆன்சர் 20%. கிளியர்? சோ உங்களுக்கு கான்செப்டை விட கான்செப்ட் எல்லாம் போட்டாலும் மினிமைஸ் பண்ணும்போது எந்த இடத்துலயும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இது 4 ஆப்ஷன்ல மேபி வேற ஏதாவது ராங்கான ஆன்சர் கூட அங்க இருக்கலாம். இல்லைன்னா 4 ஆன்சருமே இல்லாம ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீசெக் பண்ணிடுவீங்க, டைம் வேஸ்ட் ஆயிடும். சோ போடும் போதே உங்களுக்கு வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அப்படியே சம்ம நான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டேன். இதுதான் ஸ்டெப், வேற ஒண்ணுமே இல்லை. இதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சிம்பிளிஃபிகேஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சோ எந்த இடத்துலயும் இந்த மாதிரி சம் வரும்போது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பாயிண்ட்ல வரும்போது கொஞ்சம் பெருசா வரும்போதெல்லாம் ஓகே கரெக்டா போடுங்க, அக்யூரேட்டா போடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், போட்டு போட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 20. அப்போ ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 20% ரெண்டாவது டிஸ்கவுண்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் டிஸ்ஹானஸ்ட் டீலர். ஓகே, இந்த மாதிரியான டைப் ஆஃப் சம் எல்லா சம்முமே உங்களுக்கு ஒவ்வொருமே சாம்பிளுக்காக ஒன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் dishonest dealer present to sale at cost price but earns a profit of 50% by underweighing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது 50% வந்து நார்மலா இருக்கிற ரேட்டை விட கம்மியா வந்து அண்டர் வெயிங்னா என்ன சொல்றது, எடை கம்மியா போட்டு தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே, அதனாலதான் அந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர்னு சொல்றாங்க. ஓகே, சரி, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, 50% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படி கம்மியா பண்ணி விக்கிறனால. ஓகே, அப்போ வாட் வெயிட் மஸ்ட் ஹி பி யூசிங் ஃபார் 1 kg? அப்போ 1 kgக்கு அப்போ எவ்வளவு வெயிட் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ எவ்ரி ஒன் கிளியர்? சரி, இந்த மாதிரி சமயம் எப்படி போடலான்னு பாருங்க. டிஸ்ஹானஸ்ட் டீலர் இந்த மாதிரி வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து 1 kg. ஓகே, ஆன்சர்ஸ பாருங்க, எல்லாமே கிராம்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இங்க ஒன்னே ஒன்று மட்டும் கேஜில இருக்கு. ஓகே, மெயினா கிராம்ஸ்ல இருக்கு, நம்ம கிராம்ஸா போட்டு கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து என்னன்னா ஷாப்கீப்பர் வந்து எஸ்கேன்னு போட்டுக்கிறேன். ஷாப்கீப்பர் வந்து ஒரு 1000 கிராம்ஸ் வந்து 1000 கிராம்ஸ்னா என்னது 1 kg தான். ஓகே, அததான் நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. நான் கிராமா போடுறேன், வேற ஒன்றும் இல்ல. 1 kg 1000 கிராம்ஸா போடுறேன். ஃபார் 1000 rupeesன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 100 தானே எப்போதுமே பேஸ். எதுவா இருந்தாலும் கன்சிடர் பண்ணிப்போம் நம்ம. இது வந்து 100 அப்படின்ட்டு அப்படித்தானே. சோ இங்க வந்து 1000 கிராம்ங்கிறனால நான் 1000 1 கிராம் 1 ரூபாங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நம்மளா கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். லெட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும் சொல்யூஷன். இல்லைன்னா எல்லாருனாலும் ஆன்சர் வரும், பட் ஒன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். சிம்பிளிபிகேஷன் கொஞ்சம் டஃப் ஆகும். ஓகே, அதனால நம்ம எடுத்துக்கிற வேல்யூங்கிறது கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கலாம். 1000 கிராம் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து ஷாப்கீப்பர் வாங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி வாங்கும்போது நமக்கு என்ன எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? தட் இஸ் 50% ப்ராஃபிட். அப்ப அதை எப்படி எழுதலாம்? 150%. ஆமா தானே? ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம்? 100ஓட பிளஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 50னா அப்ப என்ன பண்ணுவீங்க? 50/100 போட்டிருப்பீங்க. அதாவது 100ல இருந்து 50 மைனஸ் பண்ணி 50. ஓகேவா? சோ அப்போ 150% ஆஃப் எக்ஸ் இதுதான் எனக்கு தேவை. ஓகேவா? ஈக்குவல் டு 1000. கிளியர்? சோ ஏதோ ஒரு ஒரிஜினலோட அமௌண்ட் வந்து 150 வந்து எக்ஸஸ் ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா எனக்கு வந்து அங்க 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர்? இது பேசிக்ல பார்த்த அதே மெத்தட் தான். ஓகே, ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அதே மெத்தட் தான் இங்க போட்டிருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஓகே, சோ அவ்வளவுதான். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. 3 2 வந்திருக்கு. அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இங்க 2 வரும்போது 2000, இங்கிட்டு வரும்போது 3. இது என்னது? கிராம்ஸ். ஓகே, அப்ப எக்ஸோட வேல்யூ இதுதான். கொஸ்டினை பாருங்க, பாயிண்ட்ல இருந்தா பாயிண்டா கன்வெர்ட் பண்ணுங்க, ஃபிராக்ஷனா இருந்தா ஃபிராக்ஷனா போட்டுடலாம். சரி, ஓகே, இங்க பாருங்க தேர்ட் ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. பட் என்ன பண்ணிருக்காங்க, கேஜியா போட்டனால 2000 கிராம் நம்ம என்ன பண்ணலாம், கேஜியா கன்வெர்ட் பண்ணா 2 kgன்னு அர்த்தம். அவ்வளவுதான், 2/3 kg. சோ ஆப்ஷன் 3. கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்க கன்வெர்ட் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்றீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 kg கேட்டனால 1000 கிராம் 1000 rupees எடுத்துக்கிறோம். 2 kgனா நீங்க 2000 எடுத்துக்கலாம். 5 kg கொடுக்குறாங்களா 5000 எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து இந்த இடம் மாறாது. 150% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கேட்கறாங்களோ அந்த வேல்யூ. ஓகேவா? யாருக்கும் இது புரியாம இருக்கா? சரி, எவ்ரிஒன் கிளியர்? சரி, ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, சோ இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். So 2 successive discounts of 15% each are equivalent to a single effective discount of. Okay, இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகே, சரி, இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் இங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்முக்கு போலாம். ஓகேவா? ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு லைட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு லைட்டோட பிரைஸ் வந்து சம்திங் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு 5000 வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து அதே லைட்டுக்கு
அகைன் 20% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், பிளஸ் இது மைனஸ். ஒரே பொருளை என்ன பண்றாங்கன்னா ஒரே அமௌண்ட்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அதே அமௌண்ட்டுக்கு திரும்ப லாஸ் கொடுக்குறாங்க. பார்த்தா புரியுதா நான் எப்படி சொல்லியிருக்கேன்ட்டு? ஒரு லைட் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து 20% ப்ராஃபிட்ல கொடுக்குறாங்க, அடுத்து அதே 20% லாஸ்ல கொடுக்குறாங்க. இப்ப எனக்கு ஓவராலா அந்த இடத்துல ப்ராஃபிட்டா இல்ல லாஸா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஷார்ட்கட், ரெண்டுமே என்னன்னா சேம் வேல்யூ, ஒரே ப்ராடக்ட் தான். ஓகே, சிங்கிள் ப்ராடக்ட் தான். ஓகே, ஒரே டிஸ்கவுண்ட்ல ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டும் சேர்ந்தது. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா x/10 சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ. சரி, ஓகே. சரி, சொன்ன கான்செப்ட் தெரிஞ்சிச்சுல அந்த இது, அதை மட்டுமே நான் இப்ப சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு லைட்டோட பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 20% வந்து ப்ராஃபிட்ல கொடுக்குறாங்க, அதே இதை திரும்ப லாஸ்ட்ல ஒரு 20% கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டும் சேமா இருக்கு. ஓவராலா அங்க x/10 ஹோல் ஸ்கொயர் போட்டு போறோம். x வேல்யூ தான். ஓகேவா? 10 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 × 2 வேல்யூ 4%. ஆனா லாஸா ப்ராஃபிட்டான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான். ஓகேவா? ஒரே வேல்யூவை ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா கொடுத்து அதே வேல்யூவை திரும்ப லாஸ்ல கொடுத்தோம்னா அங்க ஓவரால் லாஸ் தான் நடந்திருக்கும். அதை நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம். எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி போட்டு சொல்லணும், 4% லாஸ் அப்படின்ட்டு அர்த்தம். கிளியர்? எவ்ரி ஒன் கிளியரா? இது ரெண்டுமே சேமா இருக்கும் போது, இல்ல மேம் எனக்கு இது ரெண்டுமே சேமா இல்ல வித்தியாசமா வருது. ஓகேவா? இப்ப ஃபார் அதே லைட் எடுத்துக்கலாம், ஒரே ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் 20% வந்து ப்ராஃபிட்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்து வந்து ஒரு 15%, ஓகேவா, லாஸ்ட்ல கொடுக்குறாங்க. இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்த அந்த ஒரு ஷார்ட்கட்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன பண்ணலாம்னா x+y - xy/100. இந்த எக்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கூடியது, ஒய்னா என்னன்னா ரெண்டாவது கூடியது, அவ்வளவுதான். ஓகே, இதுவும் நீங்க பெருசா போட வேண்டாம், ஈஸியா இந்த ஷார்ட்கட் வச்சு போட்டுக்கோங்க. x+y - xy/100. கிளியர்? சரி, வேணாம் மைனஸ் வேண்டாம் இந்த இடத்துக்கு. இங்க வந்து எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்ல ஓவராலா எவ்வளோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்படிங்கும் போது நீங்க இந்த இடத்துல இதே யூஸ் பண்ணுங்க, x+y + xy/100. இந்த 100 ஹோலா போடக்கூடாது, இங்க மட்டும்தான் போடணும். இப்போ நான் இதை அப்ளை பண்றேன் பாருங்க. 20ங்கிறது என்னது? ப்ராஃபிட், அதாவது பிளஸ் போட்டிருக்கேன், அதனால நான் அதை அப்படியே 20 போடுறேன். ஒய்ங்கிறது இங்க என்ன நடந்திருக்கு? மைனஸ் லாஸ். அப்போ நீங்க இங்க என்ன பண்ணணும்? -15 போடணும். இங்க சிம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, இப்ப அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அங்க அதானே இருக்குது xy. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 × 2 வந்து 30யா? சோ அப்ப 300. பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, அப்ப என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது -300 வரும். ஓகேவா? இப்போ இந்த நான் 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். -15 இங்க -3, சோ அப்போ -18 வரும். இது நான் சும்மா எடுத்த ஒரு சம்மு தான். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன நடக்கும்? 2. கிளியரா? அப்போ இங்க வந்து ஓவராலா இங்க வந்து பிளஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு அர்த்தம். ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா அப்போ -2% லாஸ்ன்னு அர்த்தம். இங்க டைரக்டா உங்களுக்கு பிளஸ் மைனஸோட வரும். ஓகேவா? கிளியரா? இது எப்போ நடக்குதுன்னா ரெண்டும் வித்தியாசமா இருந்து வந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கிளியரா? இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது, ஃபார்மட் தான்.
சோ இது எவ்ரிவன் கிளியர்? ஓகே, இது ரெண்டும் இல்லாம இப்போ அடுத்தது பாருங்க, இந்த சம்முக்கு வரலாம். இப்போ 15% ஈச் கொடுத்துட்டாங்க, அது அப்படியே இருக்கட்டும். எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் இந்த வார்த்தை வரும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100 கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேட்கறதே எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்னால இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். எவ்ரிவன் கிளியர்? இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இந்த 3ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் வந்துரும். ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, எக்ஸ்பைட் இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட், இது எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் மெத்தட், தேர்ட் ஒன். கிளியர்? எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஓகேவா? சரி, இங்க என்னமா பண்ணணும் அப்படின்னா ஒன்னும் இல்ல, இங்கேயும் ஒரே தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த சம்முக்கு இதான மெத்தட் வருது, அதனால நான் இந்த சம்மையே போட்டு காட்டுறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 successive discounts of 15% each அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ரெண்டுமே என்னன்னா 15%, இன்னொன்னு 15% சொல்றாங்க. புரியுதா? இப்ப ரெண்டுமே சேம் தான். நான் ஏன் x/10 யூஸ் பண்ணல? பிகாஸ் எனக்கு எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்னு கேட்டனால நான் இதை யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100 தான் நான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க எப்படி மேம் கேட்பாங்கன்னா, இங்க ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. டிஸ்கவுண்ட்ங்கிற வார்த்தை வராது. புரிஞ்சுதா? சோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். போட போட சம்ம போட போட உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிடும். சரி, இப்ப இங்க நான் அப்ளை பண்றேன் 15, அதே பிளஸ் 15. இங்கெல்லாம் இந்த டிஸ்கவுண்ட்ங்கனால மைனஸ் பிளஸ்ங்கிற கன்ஃபியூஸ் எல்லாம் வரவே வேண்டாம். அப்படியே இந்த சிம்பிளை போடுங்க. ஓகே, இங்க மைனஸ் தான் வரும். 15 into 15 எவ்வளோ? 15ஓட ஸ்கொயர் 225. ஓகே, சோ பை 100. ஓகேவா? இப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன். இந்த 2 ஜீரோக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன், பாயிண்டா கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்ப இங்க என்ன பண்ணிடணும், ஒரே ஸ்டெப்ல நான் போறேன். 2.25 வந்துடும். ஆமா தானே? இது எல்லாருக்கும் தெரியும் தானே? 100னா ஒன்னும் இல்ல, நான் இதை கேன்சல் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இப்படி எழுதலாம், 2.25 எழுதலாம். ஓகே, சரி, இப்போ 15 பிளஸ் 15 30, 30 மைனஸ் 2.25. ஓகே, அப்ப இங்க என்ன வந்திருக்கும் ஆன்சர்? 27.75 வந்துரும். ஓகேவா? சோ தட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அந்த 3 கான்செப்டுமே புரிஞ்சுச்சா? 27.75% is a correct answer for this sum. சோ யாருக்கும் புரியாம இருக்கா? நான் கேட்கறது இந்த 3 ஸ்டெப்ஸுமே கேட்கிறேன். ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸோ இல்ல எஃபெக்டிவ் டிஸ்கவுண்டோ இல்ல எது கொடுக்குது, ரெண்டுமே சேமோ இல்ல டிஃப்ரெண்டோ, எது கேட்டாலும் மெத்தட் தெரியும்ல? கிளியரா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும், அதனால தெளிவா அதை பாத்துக்கோங்க. ஓகே, சரி, இந்த சம்ம ரீட் பண்ணிட்டு எனக்கு என்ன கான்செப்ட் வரும்னு சொல்லுங்க. ஓரளவு நம்ம பேசிக்ஸ் வச்சு பார்த்திருப்போம். இதுக்கு என்ன கான்செப்ட் மட்டும் வரும்னு சொன்னா போதும். ஆன்சர் கூட நோ நீடு. ஃபாஸ்டா சொல்லுங்க. என்னாச்சு? நோபடி? எனிஒன் வாலண்டியர்ஸ் மியூட் எடுத்துட்டு ஆன்சர் சொல்லலாம். இல்ல மியூட் எடுத்துட்டு சொல்ல முடியாத சுச்சுவேஷனா சாட்ல பண்ணலாம். என்ன கான்செப்ட் வரும்? என்ன கான்செப்ட் வரும்? இன்னும் என்ன அது என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியலையா? அதை ரீட் பண்ணி எப்படி சொல்லணும்ட்டு. சரி, ஓகே, ஃபைன். சோ டைம் அவுட் சொன்ன டைம்ல இந்த ஆன்சர்ஸும் ரிசீவ் ஆகல. சோ நீ கவனிச்சுக்கோங்க நல்லா. மேன் வந்து சோல்டு 2 சீலிங் ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா ₹1500 ஈச். ஒவ்வொரு ஃபேனுமே 1500. ஓகேவா? சோ ஆன் ஒன் பி கைன் 15% அண்ட் ஆன் தி அதர் ஹி லாஸ்ட் 15%. ஓகே, இப்ப என்ன அர்த்தம்னா சீலிங் ஃபேன் ஒரே ப்ராடக்ட் தான். ஓகேவா? ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, 15% கைன் விக்கிறாங்க. அடுத்து அதே 15 சேமா தானே இருக்குது வேல்யூ. ஒன்னு கைன் அதாவது பிளஸ்ல இருக்கு, லாஸ் இன்னொன்னு மைனஸ்ல இருக்கு. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க கொஸ்டின்? ஓகே, கிருத்திகா, வெரி குட் ஆன்சர். கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கான்செப்ட். இப்போ ஹவு மச் டஸ் ஹி லாஸ் இன் த ஹோல் டிரான்சாக்ஷன்? அவங்களே சொல்லிட்டாங்க லாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரெண்டுமே சேமா இருக்குது, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓவரால் லாஸ் தான் நடக்கும் அப்படின்ட்டு. இங்க அவங்களே லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு லாஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்ப டைரக்டா என்ன பண்ண வேண்டியதான், x/10 ஹோல் ஸ்கொயர்டு. அவ்வளவுதான். சோ இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணுவேன், நானு 15 அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
சோ இதை கேன்சல் பண்ணுங்க. இது 2 டைம்ஸ் வரும், 3 டைம் எப்பவுமே கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இந்த 15 ஸ்கொயர் பண்ணி 10 ஸ்கொயர் பண்ணி அடிச்சு போட்டீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன வந்திருக்கு எனக்கு 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸா? ஓகே. சோ இதை நான் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துரும்னா 2 8 ரிமைனிங் 1 சோ 2.25% வரும். சோ இங்க 2.25னா அப்ப அப்ராக்சிமேட்டா என்ன வந்திருக்கு இந்த ஆன்சர் 2.3 இஸ் a கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ அப்ப இங்க ஆன்சர் எனக்கு 2.3. ஓகே, நிரஞ்சனா கரெக்ட் ஆன்சர். எவ்ரி ஒன் கிளியர்? அவ்வளவுதான். நான் இப்பதான் நான் கான்செப்ட் சொன்னேன். கரெக்டா உங்களால நீங்க படிச்சு பார்த்து அதை உங்களுக்கு ரீகால் பண்ணி அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1 minute டைம் கொடுத்தது. ஓகே. சோ எப்போதுமே எந்த சம்னாலும் அந்த பேசிக்ஸ் வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ண உடனே அந்த பேசிக்ஸ்ல இருந்து இதுக்கான சொல்யூஷன் வரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இப்ப கேட்டனால மேபி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் இருக்கலாம். ஓகேவா? அதனால நோ ப்ராப்ளம். இன்கேஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை நான் கேட்கிறேன் அப்பயும் நீங்க சைலண்டா இருக்கக்கூடாது. ஓகே, கிளியர்? அப்பயும் நான் சேட்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஒன்னும் இது இல்ல. சோ என்னன்னா இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் 2.3%. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அதனால இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா அடுத்ததை பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நியூ கான்ட்ராக்ட் சைன் ஃபார் அன் எம்ப்ளாயிஸ். எஸ்பிஐல கேட்ட கொஸ்டின் பிளஸ் டான்செட்னு நினைக்கிறேன். டான்செட்டா? எஸ், டான்செட் தான். நியூ கான்ட்ராக்ட் சைன் ஃபார் அன் எம்ப்ளாயி. டான்செட்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்கல, இதே மாதிரியான கான்செப்ட் எஸ்பிஐல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. A new contract signed for an employee specifies 10% increase in salary plus 2,500 as a medical expenses per employee. ஓகே. சோ இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 10% வந்து அவங்க வாங்குற சம்பளத்துல இருந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் அதோட 2,500 ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா நியூவா கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஓகே. சோ அடுத்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. எதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா அதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதை பார்த்தோன்னே இதுதான் கான்செப்ட் அப்படின்னு நீங்க என்ன சொல்றது ப்ரிடிக்ட் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன்ங்கிற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் அதெல்லாமே. ஓகேவா? சோ ஈக்குவலன்ட் டு 20% increase in Suresh annual salary. So what was his salary after increase? Okay. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப அப்படியே ஸ்டோரி மாதிரி தெரியும். கொஸ்டின் ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கரண்ட் சேலரி நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆஃப்டர் இன்க்ரீஸ்க்கு அப்புறம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே. இப்ப நான் கரண்ட் சேலரி இப்ப நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு நடக்குதா இங்க 10% இன்க்ரீஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன் 110% சொல்லலாமா? எதுல? எக்ஸ். கரண்ட் சேலரில இருந்து எனக்கு 110% இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் அதோட இன்னும் ஒரு 2,500 ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தராங்க. ஓகே. இது என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு. அதனால நான் ஈக்குவல் பண்றேன். எதுக்கு ஈக்குவலா? சுரேஷோட ஆனுவல் சேலரியில இருந்து 20% இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 120 20%னால 120. ஓகேவா? சோ 120% ஆஃப் அதே எக்ஸ் தான். ஓகேவா? சோ கிளியர் எவ்ரி ஒன்? ஏன்னா ஈக்குவல்னு சொல்றதுனால நம்ம இங்க ரெண்டுமே சேம் வேரியபிள தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? இது கிளியர் தானே? ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பெருசு நான் இவ்வளவு ஒரே ஸ்டெப்ல மேத்தமெட்டிக்கலா கொண்டு வந்துட்டேன். இதை கொண்டு வந்துட்டீங்கன்னாவே போதும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள்ல 6/5x வந்திருக்கு. ஓகே. சரி, இப்போ 11x/10 பிளஸ் 25,000 சாரி 2,000. ஓகே, 2,500 6/5x. ஓகே. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்ன சொல்றது, எக்ஸ் தான் எனக்கு தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்டெப்ல பண்ணலாம். இந்த வச்சுக்கிட்டு இதை நீங்க -6/5/x அப்படி கொண்டு வரலாம். இல்லைன்னா இங்க அப்படியே எல்சிஎம் எடுத்து அதை கொண்டுட்டு போயிடலாம். எது ஈஸியா இருக்குன்னு பாத்துக்கலாம். ரெண்டாவது நான் சொன்னதுதான் கொஞ்சம் ஈஸி. 11x இந்த 10ஆல இங்க நான் எல்சிஎம் எடுக்கும்போது என்னவாயிடும் 25,000 வந்துடும். ஓகே. இப்போ இந்த 10 என்ன பண்ணிடுறேன் அந்த சைடு கொண்டு போயிடுறேன்னா 16 வந்துடும். ஓகேவா? சோ 60/x. சோ இந்த நான் கேன்சல் பண்ணலாம். சோ 12. சோ இங்க என்ன வந்திருக்கு எனக்கு 12x வந்திருக்கு. இங்க 11x இருக்கு. ஒன் சைடா கொண்டு வாங்க. ஒன் சைடா கொண்டு வரும்போது நான் ஸ்டெப்பாவே போடுறேன். ஏன்னா சில பேருக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல கொஞ்சம் டவுட் வருது. ஸோ 11x நான் இந்த 12x கிட்ட வரனால அது -12x ஆயிடும். அதே சமயம் இந்த 25,000 அங்கிட்டு போகும்போது அது -25,000 ஆயிடும்.
இதை நான் ஒரே ஸ்டெப்ல போட்டேன்னா மைனஸ் பிளஸ் கன்ஃபியூஸ் ஆகாதனால நான் ஸ்டெப்பாவே போட்டு காட்டுறேன். 11x இருந்து 12x போச்சுன்னா மைனஸ் எக்ஸ், இங்கிட்டு மைனஸ் 25,000, மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். ஸோ ஆன்சர் 25,000. ஸோ ஆப்ஷன் 3, சாரி சி. ஓகேவா, கிளியரா? சோ ஒண்ணுமே இல்ல, இங்க கொடுத்திருக்கத இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு பாத்துக்கிட்டீங்களா? அது அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் தான். சோ இந்த கன்வர்ஷன்ல யாருக்கும் டவுட் இருக்கா? நமக்கு என்ன கேக்குறாங்களோ அது எப்பவுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ன்னு எடுத்துட்டு சொல்லுங்க. சொல்லுங்க மேம். என்னம்மா, என்ன டவுட்? ஏதோ மேம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் டவுட் இல்ல, எதுவும் மியூட் போட்டு சொல்ல முடியலன்னா சாட்ல சொல்லுங்க. சரி, ஓகே. சோ வேற யாருக்கும் டவுட் இருக்கா? எவ்ரிஒன் கிளியர்? சரி, ஓகே. சோ இப்ப ஆன்சர் வந்து 25 கிளியர்னாலும் எனக்கு சாட்ல போடுங்க. ஓகேவா? ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் வரலன்னா என்னங்கிறதே எனக்கு வந்து ஐ கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? சோ நீங்க வந்து கிளியர்னா ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இல்ல டவுட்னாலும் என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, கிருத்திகா கிளியர். ஓகே, வெரி குட். சோ அப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணா எனக்கும் ஓகே, சரி அலர்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, பிரவீன் அஸ்வினி. ஓகே, வெரி குட். தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. நீங்க படிச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம நடத்துனதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு ஈஸியா சொல்லிடுவீங்க. இஸ் டிஸ்கவுண்ட் சீரீஸ் வந்து 50%, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 50%, அப்புறம் ஒரு 20%. இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே. சோ டைம் இல்லாதனால நானே இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இது வந்து பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா 50, இங்க ஒரு 50 இருக்கு, 50 இதுவே 100% முடிஞ்சிச்சு. அப்புறம் எப்படி ஒரு திரும்ப ஒரு 20ங்கிறத நீங்க மைண்ட் செட் பண்ணுவீங்க. எப்பவுமே அப்படி பண்ணவே கூடாது. ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் எக்ஸ் வந்து ஒரு 100ன்னு எடுத்துக்கிறேன். 100 ருபீஸை வச்சு நான் அந்த டிஸ்கவுண்ட்டை செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 50% ஆஃப் 100க்கு எவ்வளவு வரும்? 50 ரூபாய். ஓகேவா? இப்ப திரும்ப இந்த 50 ரூபாயில வந்து என்ன பண்ணுவாங்க? 100 மைனஸ் பண்ணிருங்க. ஐயா, ஏன்னா டோட்டல் அமௌண்ட் நம்ம 100 ரூபான்னு தான் எடுத்திருந்தோம். 100ல இருந்து 50 ரூபாய் போச்சுன்னா ரிமைனிங் 50 ரூபாய். ஓகேவா? 15 ஆன்சர். என்ன 15 ஆன்சர்னா புரியலையே. அசோக் என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. சரி, 50. ஓகே, இப்ப திரும்ப இந்த 50 ரூபாய்க்கு இன்னும் ஒரு 50 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்ப திரும்ப ஒரு 50% ஆஃப் எதுக்கு? இந்த 50 ருபீஸ்க்கு. அதை பண்ணுங்க. ஓகே, 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் வரும். இதை பண்ணும்போது 25. ஓகேவா? அப்போ 50 ரூபாயில 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் போயிருச்சு. இப்ப மீதி இன்னும் எவ்வளவு? 25 ரூபாய். திரும்ப அதுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 20 ரூபாய் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 20% ஆஃப் எவ்வளவுக்கு? இந்த 25 ரூபாய்க்கு. இப்ப இது 1 டைம் வரும், 4 டைம் வரும். இப்ப இது எவ்வளவு? 5. அப்ப பாசிபிள். ஓகேவா? அப்ப 5 ரூபாய் அப்ப ஃபைனலா எனக்கு வந்து கொடுக்கறது மாதிரி. அப்ப 100 ரூபாய்ங்கிற ஒரு ப்ராடக்ட ஃபைனலா இவ்வளவு டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 5 ரூபாய்க்கு வாங்குறோம்னு அர்த்தம். அப்ப அது என்னது? பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிளியரா? சோ எவ்ரி ஒன் கிளியர்? சோ இந்த மாதிரிதான் செக் பண்ணி பார்க்கணும். நார்மலா இப்படி கண்ணோட்டமா நம்ம பார்த்தோம்னா தெரியாது. டிஸ்கவுண்ட்னாவே நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கணுங்கிறது அர்த்தம். ஓகேவா? எவ்ரி ஒன் கிளியர்? சரி, ஓகே. இது மாதிரி நமக்கு சம்மு இதுக்கு அடுத்தடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க இது மாதிரி போட்டு பாருங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சம், இம்பார்ட்டன்டான சம். ஓகே, அதனால கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். எக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பண்ண வேண்டாம். அதனால கொஞ்சம் இதை லிசன் பண்ணிக்கோங்க. The cost price of 18 pence. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், பல்கான ஒரு சம்னு சொல்லுவாங்க. ஓகே, the cost price of 18 pence வந்து is equal to the selling price of 12 pence. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ஷார்ட்கட்ல சொல்லி தந்துறேன். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 pence. அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 pence ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 pence சொல்றாங்க. ஓகே, நான் அப்படியே அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்னா காஸ்ட் பிரைஸ் இங்க இருக்குது, இந்த செல்லிங் பிரைஸை நான் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ டிவைட்ல மாறுமா? இந்த 12 இங்கிட்டு இருக்கு, இந்த 18 நான் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ் 12 ரூபான்னு அர்த்தம், செல்லிங் பிரைஸ் 18 ரூபான்னு அர்த்தம். ஓகே, இதானே நமக்கு லாஜிக். A by B is equal to 3/2னா என்ன அர்த்தம்? A 3ன்னு அர்த்தம், B 2ன்னு அர்த்தம். அந்த கான்செப்ட் தான் இங்க நான் போட்டிருக்கேன்.
ஓகே, இப்போ நமக்கு என்ன கொண்டு வர கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பர்சன்ட் ப்ராஃபிட்? ஆல்ரெடி பேசிக்லயே சொன்னேன், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னு கேட்டா என்ன பண்ணணும், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகேவா, அதானே? சோ அப்ப எவ்வளவு காஸ்ட் பிரைஸுக்கு நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இங்க வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 12 மைனஸ் 18 எவ்வளவு? 6. செல்லிங் பிரைஸ் தான் இங்க அதிகமா இருக்கு, கண்டிப்பா ப்ராஃபிட் தான், அததான் அவங்களே சொல்லிட்டாங்க. 6 காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இங்க? 12. அப்ப 12 ரூபாய்க்கு 6 ரூபாய் ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? சோ 2 டைம்ஸ் வரும், 50. அவ்வளவுதான். ஓகே, சோ ஆன்சர் எவ்வளோ? 50% ப்ராஃபிட். ஓகே, நிரஞ்சனா கரெக்ட் ஆன்சர். எவ்ரி ஒன் கிளியர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம்ஸ், இப்போ ரீசெண்டா ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய சம்ஸ், அதனாலதான் நான் கைட் சோ டைம் ஆனாலும் எடுத்து சொல்லுது. ஓகே, சோ இந்த கான்செப்ட் சொன்னதுக்கு அப்புறம் இது மாதிரி சம் வச்சா நீங்க போட்டு பாத்துப்பீங்க, அதுக்காக தான். ஓகேவா, இதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஏதாவது சம்ஸ் டிஃபிகல்ட்னா யூ கேன் ஷேர் வித் மீ. ஓகேவா, சோ இன்னைக்கு எடுத்த சம் வரை எல்லாருக்கும் கிளியர் தானே? கிட்டத்தட்ட ஒரு 10 சம்ஸ்க்கு பார்த்துருக்கோம். நீங்க இதை வச்சு ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஓகே, so thank you guys. Next class la next topic la நம்ம பார்க்கலாம். Okay, thank you. Okay, thank you Kritika, thank you Niranjana, thank you Praveen, thank you.